ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா SMT சீரிஸ் 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு SMTயோட டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். இப்போ வந்து ரெண்டு சொல்லுவாங்க, த்ரூ ஹோல் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரில் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா SMT தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இது எல்சிடி டிவியாக இருக்கட்டும், எல்இடி டிவியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப மோஸ்ட் காம்ப்ளிகேட்டடான அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா SMT யூஸ் பண்ணுவாங்க. வித் கம்பைனோட வந்து THT த்ரூ ஹோல் டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு ரெண்டு என்ன வித்தியாசம்னு வந்து பார்த்திங்கன்னா, SMTன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே சால்வ் ஆகிருக்கும். அதே வந்து ஹோல் போட்டு கீழே எனக்கு சால்வ் ஆகிருக்குது வந்து பார்த்திங்கன்னா THT, அது த்ரூ ஹோல் டெக்னாலஜி. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே ரெஸ்டர் கெப்பாசிட்டர் பார்த்துப்பீங்க. இதே நீங்கள் கடையில் போய்ட்டு ரெஸ்டர் கெப்பாசிட்டர் வாங்குறது பார்த்தீங்கன்னா 2 லெக் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணிட்டு கீழே சால்வ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் டெக்னாலஜி. இதே வந்து SMT ரெசிஸ்டர்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லெக்கெல்லாம் இருக்காது, டேரெக்டாக பிளாக் கலரில் குட்டி குட்டியோண்டு சின்னதாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேலேயே சால்வ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா இதுமாரி காம்ப்ளிகேட்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதான் பார்த்திங்கன்னா SMT வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசிபி போர்டு இருக்குது. அந்த பிசிபி போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சால்வ் எங்கே பண்ணுது, அதாவது காம்பவுண்ட் பாடி வந்து பார்த்திங்கன்னா போர்டு மேலேயே வந்து சால்வ் ஆகிருக்கும். அதுதான் வந்து டெக்னிக்கலாக என்ன சொல்லணும்னா பிரிண்டர் சர்க்கியூட் வந்து டேரெக்டாக வந்து சர்ஃபேஸில் பிளேஸ் ஆகிருக்குது வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. அதுக்கு லெட் எப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஹோல்லாம் போட்டு வந்து இது பண்ணுறது யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரூ ஹோல் டெக்னாலஜி. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சைடில் நம்ம கம்பேரிஷன் பார்க்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் சைடில் வந்து காமனாக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி, சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ், சர்ஃபேஸ் மவுண்ட் பேக்கேஜ், எக்யூப்மெண்ட், அசம்பிள். இது வந்து காமனாக வந்து இண்டஸ்ட்ரி சைடில் யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் நேம்ஸ். நீங்கள் வந்து என்னென்னா சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜினா என்னன்னு மட்டும் அந்த ஒரு வேர்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது SMT மிஷின்ஸ் அதை பார்த்திங்கன்னா இல்லை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 3 மிஷின்ஸ் கண்டிப்பாக தேவை பார்த்திங்கன்னா ஒரு SMT மேனுஃபேக்சருக்கு. அதே வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டர், பிக் அண்ட் பிளேஸு, ரீஃப்ளோ. இதே வந்து மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆப்டிக்கல் இன்ஸ்பெக்ஷனும் எக்ஸ்ரே மிஷின்ஸ் போவோம். எக்ஸ்ரே மிஷின்ஸ்லாம் எதுக்கு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பால் ஹெட் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஐசியை சால்வ் ஆகிருக்கிறது நமக்கு தெரியாது, பார்த்தீங்கன்னா லீடே வெளியே தெரியாது, எல்லாமே கீழே சால்வ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடானதுக்கு மட்டும்தான் இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்பெக்ஷனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே மிஷின் தான் போவாங்க. இதே வந்து சைஸ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா SMTன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியோட மைன்யூட்டாக இருக்கும். ஸோ 220 Ohm ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த THT யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சின்னோண்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ 2 டெர்மினல் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், ஸ்மால் அவுட்லோன் டயோட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டுவாங்க. இதே 4, 3 இந்த மாதிரி டெர்மினல்ஸ்லாம் போகல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அவுட்லைன் டிரான்சிஸ்டர் போகும். அதே 5, 6ன்னு இருக்கும் டிரான்சிஸ்டர். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாஸ்ஃபெட்ஸு இந்த மாதிரிக்கு வந்து பேக்கேஜஸ் வந்து வேரி ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா சைஸஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா SMT காம்பனண்ட்டு வேரி ஆகும், சைஸஸும் வேரி ஆகும். சால்டர் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஷாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிப்பேரி ஷாப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இடத்துல போய் பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சால்ட்ரிங் அயன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் லெட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த THT காம்பவுண்ட் மாற்றுறதுக்கோசம் வச்சுருப்பாங்க. SMT காம்பவுண்ட்டு மாற்றுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது 1-2 காம்பவுண்டுக்கு நமக்கு மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் சால்டர் பேஸ்ட்டுன்னு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பிசிபி போர்டு இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு 200 SMT காம்பவுண்ட் இருந்துச்சிங்களேன், அதுக்கு வந்து ஒன்று நம்ம சால்டர் பண்ணிட்டு இருந்தால் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு ஏகப்பட்ட டைம் லாஸ். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா சால்டர் லெட்டே வந்து சால்டர் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டில் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பவுண்ட்டையும் மேலே கொண்டாந்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பண்ணி அப்படி பேக்கிங் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பிசி போர்டை வந்து அவங்க SMT காம்பவுண்ட் பேக்கிங் பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே சால்டராக கன்வெர்ட் ஆகிடும். எப்படின்னா ஒரு சால்டர் பேஸ்ட் வந்து சால்டர் இங்கே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சால்டர் பேஸ்ட், இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சால்டர் பேஸ்ட்டும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சால்டர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப்
எலக்ட்ரானிக் காம்பனண்ட் வந்து இன்டர் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ்க்கோசம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா அது இப்படி தான் இருக்கும், அந்த க்ரீம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதை அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான குட்டியாக இருக்கும். ரொம்ப அது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது எவாப்ரேட் ஆகிட்டு சால்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த சால்டர் பேஸ்ட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆபத்து இருக்குது. எப்படின்னா அது வந்து நீங்கள் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணக்குள்ள எந்த பிரச்சனை இல்லை, வெறும் கையிலே நீங்கள் யூஸ் பண்ணால் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கையிலேருந்து போகாது. ஸோ அதனால் சேஃப்டிக்கோசம் வந்து க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க. யாராவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சால்டர் பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி தான். அட்வான்டேஜஸ் என்ன பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வந்து சும்மாக பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வந்து ஒரே சைட்லேயே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரே போர்டு, அதாவது டபுள் லேயர் பிசிபி இருந்தால் வச்சுக்கலாம், மேலேயும் சரி கீழேயும் சரி. ஸோ வந்து சைஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து சிம்பிளாக ஃபாஸ்டடாக இருக்கும், எப்படின்னா ஆட்டோமேஷன் மிஷின்ஸ்லாம். அதே வந்து எஸ்எம்டி வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் பண்ணலாம். ஸோ வந்து நிறைய ஸ்கிராப்ஸ் அவைலபிள் பண்ணுறதுக்கு எப்படி சொல்கிறது, அந்த ஸ்கிராப் முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணலாம் அந்த எஸ்எம்டி காம்பனண்ட்லாம் யூஸ் பண்ணுறது மூலயமா. ஸோ மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக் எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இதோட அட்வான்டேஜஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி காம்பனன்ட் சொல்லிட்டு அந்த போர்டு எக்ஸாம்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் காட்டுறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.